Hi friends, welcome to Thava Cook and Health Tips. இன்னைக்கு நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். கேப்சிகம், மல்லி இலை, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 200 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கிடுவோம். ஃபுல்லாக அதில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஊற்றினோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பாஸ்தா வெந்துடும். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ அப்படியே கிளறி விடுவோம். நீங்கள் இது மாதிரி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ நம்மளுக்கு லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த அளவு வெந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துடலாம். அதிகமாக வச்சோன்னா நம்மளுக்கு குழஞ்சிரும். இப்போ அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபுல்லுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆகவும் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டேன், அதனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிறங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம பாஸ்தாலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். குடை மிளகாய் தான். மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இந்த அளவு எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை அப்படியே போட்டுருவோம். இப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆயில் சேர்த்தனால அப்படியே ஃபுல்லுமே நம்ம போட்டுருவோம். போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு ஏற்கனவே பாஸ்தா நல்லா வெந்து தான் இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஃபுல்லுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.